நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேலுடன் நடிக்க வேண்டும் என்றால் இதை கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா அவர் கூட நடிக்கவே முடியாது என காமெடி நடிகை பிரியங்கா கூறியிருக்கும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் பிரபலமான காமெடி நடிகர்களில் மிகவும் முக்கியமானவர் வைகை புயல் வடிவேலு. பெரும்பாலும் நடிகர்களை பொறுத்தவரை வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்து மிகவும் கஷ்டப்பட்டு பிறகு வாய்ப்பை பெற்று நடிக்க துவங்குவார்கள். ஆனால் வடிவேலை பொறுத்தவரை அவர் வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் சென்னைக்கே வந்தார். வந்தவுடனேயே திரைப்படங்களில் நடித்து அதிக பிரபலம் அடைய துவங்கினார் வடிவேலு. தமிழ் சினிமாவில் வடிவேலு நடித்த காலகட்டங்களில் ஏற்கனவே கவுண்டமணியும் செந்திலும் பிரபலமான காமெடி நடிகர்களாக இருந்தனர். அவர்களை தாண்டி ஒரு புது காமெடி நடிகர் வர முடியாது என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் வடிவேலு அவர்களுடன் சேர்ந்து நடித்த போதும் கூட தன்னுடைய தனிப்பட்ட காமெடியை அங்கு வெளிப்படுத்தினார். இதனால் அவரை கவுண்டமணி அடித்ததாகவும் ஒரு பேச்சு உண்டு. அப்படியெல்லாம் வளர்ந்து கொண்டு வந்த வடிவேலுவிற்கு அதிக வரவேற்பை பெற்றுக் கொடுத்தவர் இயக்குனர் வி சேகர். இயக்குனர் வி சேகர் திரைப்படங்களில் தொடர்ந்து வடிவேலுவுக்கு முக்கிய கதாபாத்திரங்கள் கிடைத்தன. அதனைத் தொடர்ந்துதான் வடிவேலு சம்பளமும் அதிகரித்தது. முதலாக வடிவேலு கார் வாங்கியதும் வி சேகர் திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாகத்தான். தற்சமயம் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு நடிகராக வடிவேலு இருந்து வருகிறார். ஆனால் அதே சமயம் வடிவேலு குறித்த சர்ச்சைகளும் அதிகமாக இருந்து வருகிறது. வடிவேலுவுடன் பணிபுரிந்த பல சின்ன நடிகர்களும் கூட இந்த விஷயங்களை பேட்டிகளில் கூறியிருக்கின்றனர். வடிவேலுவை தாண்டி நகைச்சுவை செய்யும் யாரையும் வடிவேல் தன் கூட வைத்துக் கொள்ள மாட்டார் என்று அவர்கள் பேட்டிகளில் கூறியிருக்கின்றனர். இருந்தாலும் இன்னமும் வடிவேலுவுக்கு இருக்கும் வரவேற்பு என்பது குறையாமல் தான் இருந்து வருகிறது. அந்த வகையில் வடிவேலுவுடன் ஜோடியாக நடித்த காமெடி நடிகை பிரியங்கா ஒரு பேட்டியில் வடிவேலுவுடன் நடித்த அனுபவம் குறித்து கூறியிருக்கிறார். அந்த பேட்டியில் நடிகை பிரியங்கா கூறியதாவது: வடிவேலுடன் நடிக்கும்போது நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு நடிக்க வேண்டும். ஏனென்றால் வடிவேலு செய்யும் காமெடிகளை பார்த்தால் நமக்கு படப்பிடிப்பு தளத்திலேயே சிரிப்பு வந்துவிடும். அப்படி படப்பிடிப்பு தளங்களில் வடிவேலுவின் காமெடிக்கு சிரித்ததனால் பலர் படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை இழந்திருக்கின்றனர். அதனால் வடிவேலு எவ்வளவு நகைச்சுவை செய்தாலும் சிரிக்காமல் நடிப்பதற்கு முடிந்தால் மட்டுமே வடிவேலுடன் சேர்ந்து நடிக்க முடியும் என்று காமெடி நடிகை பிரியங்கா கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.